மூச்சிட்டு இருக்க எப்படி எழுப்ப முடியும்? ஆமா, இங்க எதுக்கே வந்த? அண்ணே, இந்த வீட்டுல வேலை தேடி வந்திருக்கேன். உள்ளதான் வேலை காலி இருக்குமா? இங்க இருக்கிறது 2 வேலை. ஒன்னு வாட்ச்மேன் வேலை, இன்னொன்னு குக்கர் வேலை. 2க்கு ஆள் இருக்கு. இடத்த காலி பண்ணு. அத நீ சொல்லக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க முதலாளி சொல்லணும். யோ, என்ன திமிரா பேசுற? வேலை வேணா கம்மியில வைக்கலையா? அதையும் நீ சொல்லக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க முதலாளி சொல்லணும். அப்ப நான் ஏன் சொல்றது? ஏய் கோபால், என்னங்கய்யா அங்க என்ன சத்தம்? ஐயா வணக்கங்கய்யா. யார் பண்ணி? வேலை கேட்டு வந்திருக்கேங்கய்யா. யார் என்ன உள்ள விட்டது? ஏய் வாட்ச்மேன், தூங்கிட்டு இருந்தே நீ? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அண்ணன் தூங்கிட்டு இருந்தாரு, நான் தான் தட்டி எழுப்பினேன். நானும் வேலைக்கு சேர்ந்தா சும்மா துரு துருன்னு ஆக்டிவா இருப்பேங்கய்யா. இந்த மாதிரி தூங்க மாட்டேன். ஏய், அவனை வெள்ள தள்ளியா? ஏண்டா என்னையே போட்டு கொடுத்துட்டியா? எண்ணி 10 நாள்ல இதே வீட்டுல வேலைக்கு சேர்ந்து இதே முதலாளி கூட இதே கார்ல இதே வீட்டுக்குள்ள இதே கேட்டுக்குள்ள நான் என்ட்ரி ஆவேன். அப்ப நீ தாண்டி கேட்ட தரப்ப, ஏன் கேட்காமையும் தரப்ப. இத மாதிரி 1000 சவாலை பார்த்திருக்கேன். போப்ப என்ன லாடுமா நேரம் உள்ள போற? யார் நீ? ஜீவானந்தர் இருக்காரா? என்ன எங்க ஓனர் பேர்லாம் சொல்ற? உனக்குதான் ஒரு ஓனர், எனக்கு வரும் ஸ்பேனர். இது ஸ்பேனரா? சோ நான் ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர். சரவண தெரியுமா உனக்கு? சார், அதனோட ஓனரா சார் நீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோர் கோயம்புத்தூர், அதுக்கு நான் ஓனர். இவ்வளவு பெரிய ஆளுங்கிறீங்க, அப்புறம் பொடி நடையா நடந்து வர்றீங்க. உன் பேர் என்ன? ஜென்டில்மேன் ஜெகதீஷ்ங்க. டேய் வாட்ச்மேன், இல்லாதவன் நடந்து வந்தா வறுமை, இருக்கிறவன் நடந்து வந்தா எளிமை. பெட்ரோல் போட கார் அமைச்சு நடந்து வந்தா டீஸ் பண்ணுவியா? ஓனர்ட்ட சொல்லி ஸ்பானர் கட்டிட்டு வந்து ஜாக்கிரதை. நீங்க நடு நடுன்னு போங்க, உள்ள போங்க. நீங்க நீ காலையில வீட்டுக்கு வந்து வந்தானே? ஆமாங்க சார். இங்க எதுக்கு வந்த? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேலை தேடவா? வாழ்றதுக்கு. ஒன்னு யார் உள்ள விட்டது? ஜென்டில்மேன் ஜெகதீசன். ஜென்டில்மேனா? யார் யார் ஜென்டில்மேன்? வாட்ச்மேன் சார். வாட்ச்மேனா? ஏய் வாட்ச்மேன் சார், இவனை ஏன் உள்ள விட்ட? சார் உங்க கஸ்டமர்னு சொன்னாருங்க சார். ஐயா கஸ்டம்னு சொன்னங்க, அது அவர் காதுல கஸ்டமர்னு விழுந்துருச்சு. சார் போய் சொல்றாரு சார், அண்டம் புடுங்க புடுங்கறா சார் இவன். ஏய் புடிச்சு வெள்ள தள்ளியா? ஏய் போடா வெளிய. தம்பி, குரு பேச்சனிக்கு சைக்கிள் வாங்கி பூஜை போடுற, நீ எங்கேயோ போற. எங்கேயோ போறதுக்கு தான் அந்த சைக்கிள் வாங்கியிருக்கோம். உம்ம மாதிரி இங்கே இருக்கிறது இல்ல. முறைப்படி மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரமா? நீ கொடுத்த 2 ரூபாய்க்கு இந்த பேச்சு ரொம்ப ஜாஸ்தி. ஓம் தத் புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ. தொட்டு கும்பிடுங்க, ஆண்டவன் உனக்கு வழிகாட்டுவான். கற்பகம், சாமி கும்பிட்டு சீக்கிரம் வந்துரு. நான் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஆண்டவன் வழிய காட்டிட்டான். வா வா, எல்லா வரிசையில வா. ஏய் சகரமங்கல் ரெடி ஆயிச்சா பாரு. அம்மா, நீங்க என்னமா கியூல நிக்கிறீங்க? உங்களதாமா? வாங்கம்மா, நேரா சாமி கூட போவோம். வேண்டப்பா, நான் கியூல வரேன். அட என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன உங்கள மாதிரி சாதாரண ஆளா? நீங்க கியூல நிக்கிறதே சாமி குத்தம், உங்களை கியூல நிக்க வச்சா சாமி ஏன் கண்ண குத்தம். அட வாங்கம்மா போவோம். இல்ல பரவாயில்ல, நான் இல்ல வாங்கம்மா, நேரா போய் சாமி கும்பிடுவோம். வாங்க 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 வாங்கம்மா. ஏய் நில்ல நில்ல, எல்லாம் கேன் இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே. சாமி இங்க வாங்க. யோ, என்ன ஐடியா நீ? என்ன கலெக்டர் தெரியுமா உனக்கு? தெரியாதுப்பா. கலெக்டர் வைஃபா தெரியுமா உனக்கு? தெரியாதுப்பா. சோ இதெல்லாம் தெரியாம அவளை மறிக்க வேலை பேடாது உனக்கு? ஐயோ மன்னிச்சிருப்பா. அங்க அங்க. அம்மா நமஸ்காரம்மா. நமஸ்காரம். உள்ள வாங்கோ. வாங்க வா. போங்கம்மா, போங்க. வாங்க வாங்க. வா வா, எல்லாம் வந்துட்டே இருங்க. பேர் நட்சத்திரம் கற்பகாம்பாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. ஆருத்ரா நட்சத்திரே மிதுனராசோ கற்பகாம்பாள் நாம்யாஹ. வேற யார் பேரா? துர்கா எக்ஸ்போர்ட்ஸ். வியாபாரம் ஓஹோன்னு வரணும்னு வேண்டிங்க. ஜென்ம நட்சத்திரேன்மாராசோ துர்கா எக்ஸ்போர்ட் நாமாங்கதஸ்ய. உங்க பேர் சொல்லுங்க. அம்மா நல்லா இருந்தா நாங்களா நல்லா இருந்த மாதிரி. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நாங்களா ஓஹோன்னு வரணும்னு வேண்டிக்கோங்க. சந்தோஷம். அம்மா நீங்க கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க என்ன மன்னிச்சே ஆகணும்.
நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க கலெக்டர் எப்படி தெரியாம நான் வழி மறைச்சு விட்டேன், மன்னிக்கணும். நான் கலெக்டர் ஒய்ஃப்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஐயரே, இந்த அம்மா கலெக்டர் ஒய்ஃப்னு நான் சொன்னனா? கலெக்டர் தெரியுமான்னு கேட்டேன், நீர் என்ன சொன்னேல்? தெரியலன்னு. கலெக்டர் ஒய்ஃப தெரியுமான்னு கேட்டேன், நீர் என்ன சொன்னேல்? தெரியலன்னு சொன்னேன். உமக்கும் தெரியலை, எமக்கும் தெரியலை. நீயும் பேக்கோ, நானும் பேக்கோ. அப்படியே பிரகாரத்தை சுத்தி பொழுத போக்கோ. பகவானே பகவானே. நீங்க வாமா போலாம். ஆமா, நீ எதுக்குப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அட என்னங்கம்மா, எங்க முதலாளியோட ஒய்ஃப் நீங்க, உங்களுக்கு பண்ணா வேற யாருக்குமா பண்ண போறேன்? எங்க கம்பெனில தான் நீ வேலை பாக்குறியா? இல்லம்மா, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அம்மா ஐயா வந்துட்டாருங்கம்மா, வாங்க போலாம். இவன் எங்க வந்தா? நான் தாங்க என் அம்மா மூலஸ்தானம் வரைக்கும் கூட்டு போய் தரிசனம் காட்டினேன். ஆமாங்க, இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. என்ன கோயில்ல வேலை பாக்குறியா? ஐயோ இல்லைங்க, உங்கள்கிட்ட வேலைக்கு சேரதான் காத்துட்டு இருக்கேன். அப்போ இங்கேயே காத்துட்டு இரு. நீ வாமா போலாம். அம்மா ஐயோ, சார், அம்மா கார், அம்மா நிறுத்துங்க, கார் நிறுத்துங்க. அம்மா அர்ச்சனை கூட மறந்து விட்டு வந்துட்டீங்கம்மா. இதுக்கா நீ இவ்வளவு ஏய், பார்த்து ஓட்ட வேண்டாமா? இப்படி வந்து இடிச்சிட்டியே. போற வண்டி எவன் இடிக்க போறான்? ஏன் நின்ன? என்ன இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுறதா? கார் வச்சிருந்தா பெரிய லாடா, வண்டி அடியா. பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய், நீ என்ன அவருக்கு எடுப்பா இல்ல துடுப்பா? ஆட்ற போடா. கோச்சுக்காம ஆட்டோ விடுங்க. ஏய், நான் அவன் தங்கச்சியவா கட்டி இருக்கேன் கோவப்படுறதுக்கு. பருப்பு வண்டிடுறா. ஐயா நீங்க கிளம்புங்கயா. பிரச்சனை உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். ஆட்டோ விலைக்கிட்டு வண்டிக்கு வழி விடுங்க. முதல்ல நம்ம டீலிங் முடிச்ச வரதான வண்டிக்கு வழி விடுறது. இதோ பாருங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம், வண்டிக்கு வழி விடுங்க. அவன் பேச்சு இதெல்லாம் பெரிய பல்சர். ஆட்டோல நான் கை வச்சேன், என் சைக்கிள்ல நீ கை வச்ச, அத்தோட நம்ம மேட்டர் முடிஞ்சு. முதல்ல காருக்கு வழி விடு. மேட்ரு முடிஞ்சிருச்சா? இனிமே தான் உனக்கு மேட்ரு. வாப்பா வண்டியில இரு. சார் நீங்க போங்க சார், நான் என் சைக்கிள்ல வந்துடுறேன். சைக்கிளா அது? சரி வா வண்டியில. சார் இந்த வண்டியில ஏறணும்னா ஒண்ணு உங்க வேலைக்காரனா இருக்கணும், இல்ல சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் கிளீனராவாவது இருக்கணும்.
எந்த ஒரு உரிமையும் இல்லாம நான் எப்படி சார் வண்டியில ஏறது? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க பண்ற வேலை தெரியும் சார். நான் பண்ற வேலையா? டிரைவிங் டிரைவிங். சாவி கொடுத்துட்டு வண்டியில ஏறுங்க. அம்மா என்னது? வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. ஐயா வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வேலை கொடுக்கலையே? கொடுத்தா மாதிரி சார். வாங்க போலாம். ஐயா வந்துட்டேன், இந்த வந்துட்டேன். ஐயா வணக்கம். நேரம்டா.